கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இல்ல வாயை தந்து சொல்லலாமா? இந்த பக்கம் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சைடுல சொல்லுங்க. எனக்கு சில நேரங்களில் காது கேட்காம போயிடும். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் இல்லை. மனிதனை மீட்கும்படியாக, மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக, மனிதன் ரட்சிப்புக்குள் வழிநடத்தும்படியாக, மனிதனை பரிசுத்தம் பண்ணும்படியாக இந்த பூமிக்கு வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அந்த தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து கொள்ளலாமா? கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இன்றைக்கு அன்பு சகோதரனுடைய 60ஆம் வயது எய்திய தாளும் ஓய்வு பெறுகிற நாளையும் ஒருங்கிணைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக இன்றைக்கு ஒரு பெரிய கொடுகையை செய்திருக்கிறார்கள். நாம் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு அன்பு சகோதரியோடு வாழ்க்கும்படியாக ஆதியாகமம் 24:60 சொல்கிறது, என் சகோதரியே நீ கோடான கோடியாய் ஊழியத்தில் பெருக வேண்டும். எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுது என் முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை அபியாசித்திருக்கீங்க? கர்த்தரை எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறேன். மனிதனை அல்ல, இந்த உலகத்தை அல்ல, பதவியை அல்ல, பெருமையை அல்ல, அதிகாரத்தை அல்ல, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை முன்வைத்து உங்கள் காரியங்களை செய்கிறீர்கள்? இன்னைக்கு இந்த குடும்பம் அதை செய்திருக்கிறது. எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்தி. ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். எல்லா பாடல்களும் வாய்களை திறந்து பாடலாமா? உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், 1000 நாவுகள் இருந்தாலும் எனக்கு போதாது என் ஆண்டவரை துதிப்பதற்கு. மனிதர்களை புகழ் பாடுகிறோம், அது உகந்ததல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனை
நாம் உயர்த்த உயர்த்த நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். எல்லா கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, உயர்த்தி வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. சொல்லுங்க, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, இயேசுவின் நாமம் வாழ்க, உன்னாமம் வாழ்க. எல்லா கரங்களும் உயர்த்தி ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க. எல்லா கரங்களை உயர்த்தி வாழ்க, உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன்னாமம் வாழ்க. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல உள்ளம் உருகி உடைகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை செய்தவர். இன்றைக்கு சங்கீதம் 126:3 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறும். கரங்களை தட்டலாமா? கர்த்தர் ஒரு வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள் இருக்கிற பெரியவர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்கிறவர். அதுதான் விடுதலை, அதுதான் ரட்சிப்பு. எல்லா கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழும் ஐயா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் விரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா. சுகந்த வாசனையா நுகர்ந்து
மகிழும் ஐயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவர் முன்வைக்கின்றேன். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவர் முன்வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியேட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியேட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த செனையா உகந்து மகிழும் ஐயா. வேண்டாத பலவீனங்கள், வேண்டாத பாவங்கள், வேண்டாத அக்கிரமங்கள், வேண்டாத சிந்தைகள், வேண்டாத உலகம், வேண்டாத இச்சைகள், வேண்டாத பண ஆசைகள் எனக்கு வேண்டாம். எத்தனை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வேண்டாதவைகள் எது தேவனுக்கு பிரியம் இல்லையோ தூக்கி எறியுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை தூக்கி எறிய போறீங்க? என் உள்ளத்துல பாவம் படிந்து கிடக்கிறது, அக்கிரமம் நிறைந்து கிடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் என்று சொல்லு. ஹல்லேலூயா. என் இருதயம் கோபத்தால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தால் நிறைந்திருக்கிறது, பொறாமையால் நிறைந்திருக்கிறது, எரிச்சலால் நிறைந்திருக்கிறது, வேசித்தனத்தால் நிறைந்திருக்கிறது, குடி வெறிகளால் நிறைந்திருக்கிறது. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவர் முன்வைக்கின்றேன். எல்லாம் பாடம் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவர் முன்வைக்கின்றேன். மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியேட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியேட்டுமே. உகந்த காணிக்கையாய் என்னை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். உகந்து மகிழும் ஐயா. கண்கள் திறந்தருளும் கர்த்தா, நான் உமை பார்க்கணும். கண்கள் திறந்தருளும் கர்த்தா, நான் உமை பார்க்கணும். காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா உகந்து மகிழும் ஐயா. எத்தனை பேரு உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? உகந்த காணிக்கை, உகந்த பாத்திரமா, உகந்த மனிதனாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1:15-16 வசனங்கள், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய். கிறிஸ்தவன் என்பவன் பரிசுத்தவான். எல்லா கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசு இல்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா? இயேசு இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசு இல்லாத
அந்த வாழ்க்கை நமக்காக இயேசு சாபமான நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இயேசு எவனை ஒப்புக்கொடுத்தார். இயேசு இல்லாத வாழ்க்கை ஒரு சூனியமான வாழ்க்கை. நான் இயேசுவோடு வாழ்வேன், இயேசுவோடு பேசுவேன், இயேசுவோடு நடப்பேன், இயேசுவோடு அவர் கரங்களை பிடிக்கிறார். எத்தனை பேர் இயேசுவோடு இருக்க விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி. அவர் நம்மை தேடி வந்தார். இயேசு நம்மை தேடி வந்த தேவன். வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை எல்லாம் கண்டுவேந்தி என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கோ அந்த விடுதலை உண்டு. ஏசாயா ஒரு காரியத்தை சொன்னார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். நான் போகாதிருந்தால் அவர் உங்களிடத்திற்கு வரார். நான் போவேனாகி அவர் உங்களிடத்திற்கு வருவார். அவரே பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் கரங்களை தட்டலாமா? அவரே பரிசுத்த ஆவியான தேவன். ஆண்டவர் சொன்னாரு சீசர்களை பார்த்து, நான் உங்களை திக்கற்றவாக விடுவேன், உங்களோடு ஆவியானவர் இருக்கும். 2 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது, ஆவியான் எங்கு இருக்கிறார் அங்கு விடுதலை. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே,
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மற்றவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:23 வசனம் அதை எப்படி சொல்லுது? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை காண முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவன் அண்டை வர முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அது வரை ஆயத்தமாக இருக்க முடியாது. எத்தனை விசுவாசி அதை பரிசுத்தமாக்கும் என்று சொல்கிற தேவ சொல்ல கிறிஸ்தவன் என்று சொன்னால் பரிசுத்தமாக்கப்பட்டார். கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவேல் 2:28 எடுத்து வாசித்து பாரு. அப்போஸ்தலர் 2:18 வாசித்து பாரு. மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்று, எல்லார் மேலும் என் ஆவியை ஊற்று. இயேசு கிறிஸ்து யோதா நதி கரையிலே ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறிய போது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இறங்கினார், புறாவை போல. ஹல்லேலூயா. ஏசாயா 61 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார். யாருக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் தேவனுக்காய் ஊழியம் செய்வார்கள், தேவனை பிரியப்படுத்துவார்கள், தேவனை தொழுது கொள்வார்கள். கர்த்தரை தொழுது கொள்ளும் ஜனங்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்றார் வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் கடந்து வருவோம். கண்களை மூடி யாரை வேடிக்கை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியிலே நமக்குள்ளே உலாவ வேண்டும். நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவியோட தேவனாய் இருக்கிறேன், அவர்கள் ஜனமாய் இருக்கும். தேவ பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டீர். இயேசு சொன்னார்கள், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் எல்லோரு கூட இருக்கிறேன். மத்தேயு 28:20 அப்படி சொல்லுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டீர். அன்பு சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு 60வது நாளை தொட்டு இருக்கிற, கடந்து இருக்கிற, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்திருக்கிற, தன்னுடைய பணி நிறைவை செய்திருக்கிற கர்த்தர் அவரை கைவிடவில்லை. யோசுவா 24:15 சொல்லுகிறது, நானும் என் வீட்டார்கள் என்றால் கர்த்தரையே செய்தி. எல்லா கரங்களை தட்டலாம் பார்த்து குடும்பத்திற்காக கரங்களை உயர்த்தி. கைவிடாத தேவன் நம்முடைய ஆண்டவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம்,
சத்தியம் நீரெந்தன் ஜீவன் ஏசையா உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை எல்லாம் சொல்லுங்க வாய்க்கிறது உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை நீரே வழி நீரே சத்தியம் நீரெந்தன் ஜீவன் ஏசையா அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை எல்லாம் எழுந்து கரங்களை உயர்த்தி அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அல்லேலூயா 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 பரிசுத்தரே அழைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி ஆமென் பரிசுத்த ரத்தம் எனக்காரல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் உங்களுக்காக ரத்தம் செய்தீர்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை பரிசுத்தப்படுவதற்காக இயேசு நாதா ஆராதனை ஆராதனை ஆஹா ஹல்லேலூயா பேசவே இல்லை அந்த ஹல்லேலூயா மேலே ஆயிடும் நினைக்கிறேன் ஹல்லேலூயா 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 முடிக்க முடியும் ஹல்லேலூயா நன்றி குமாரன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க நாமம் உயர்த்தப்பட்டது ஒரு தெய்வீக பிரசனம் நடுவில் நடந்து வந்திருப்பது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மாத்து உயர்ந்திருக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.